அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தின் எடுத்தும் போது தாங்க இந்த வீடியோ காட்சி. இந்த வீடியோ காட்சியில் அம்மன் தரிசனம் கொடுக்கக்கூடிய மெய்சிலிருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்தோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தான் விரதம் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் பக்தர்களுக்காக அம்மனே பச்சை பட்டினி விரதம் இருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. இறங்கி வந்து விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் எங்கே அமைந்திருக்கிறது, இந்த அம்மனை நம்ம தரிசித்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதா, திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கிட்டு இருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஆகுங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மையானதாக விளங்கக்கூடியது இந்த ஆலயமாகுங்க. காவிரியின் வடகரையில் திருச்சி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குதுங்க. சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் பூச்சொரிதல் விழாவானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளால் ஸ்ரீரங்கம் கோவிலில் ஈசான பாகத்தில் இச்சா, கிரியா, ஞானசக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டதால் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலும் ஸ்ரீரங்கம் திருக்கோவிலின் மூலவர போன்று சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள் அடக்கி 27 இயந்திரங்களால் திருமேனி பிரதிஷ்டையில் இந்த தலத்தில் மகா மாரியம்மன் அருள் பாலிச்சிட்டு வருவது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுதுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனோட சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கிய நவகிரகங்களை நவ சர்ப்பங்களான திருமேனியில் தரிசித்து அருள் பாலித்தால் அம்மனை தரிசனம் செய்ததன் மூலமாக நவகிரக தோஷமானது விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. மேலுமே இந்த தளத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இதற்கு சான்றாக இந்த கோவில் மேற்கூரையில் சிற்ப சான்றும் அமைஞ்சிருக்குதுங்க. மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களின் அதிபதியான அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கும் மேற்கூரையில் சிற்ப சான்றானது அமைஞ்சிருப்பது ரொம்பவே சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. மேலுமே தச்சன் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினியை தூக்கிய சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இந்த பகுதியில் விழுந்ததால் இந்த தலத்திற்கு கண்ணூர் என்ற பெயரும் புராண காலத்திலிருந்து சொல்லப்படுவதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே ரொம்பவே தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்றும் 1000 திருக்கண்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இது இந்த திருத்தலத்தின் புராண பெருமைகளை விளக்குவதாக அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தில் அம்மன் அஷ்ட புஜங்களுடன் வீட்டிருப்பாங்க. வேறு எந்த மாரியம்மன் கோவிலுமே காண கிடைக்காத அரிய காட்சியாக இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க. மேலுமே மாரியம்மன் வடிவங்கள ஆதிபீடம் சமயபுரமே சிறப்பானதாகுங்க. இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாமாரி பாதம் மாரி சிவ பாதத்தில் மிக பெரிய சுதை திருவுருவமாக விக்ரம சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியுடன் குங்கும திருமேனியில் நெற்றியில வைரப்பட்டை ஒளி வீச வைர காதணி, வைர மூக்குத்தி, சூரிய சந்திரனை போல ஜொலிக்கும் கண்களில் அருள் பாலித்து வராங்க. அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதார சக்தியாய் நாடி வருவோருக்கு மட்டும் இல்லைங்க, நாடு தலைக்கவும் மண்ணுலக உயிர்களை காப்பாற்றுவதற்கும் மாதுளம் மேனியாய் மஞ்சள் உடை உடுத்தி வாசனை மலர்களாய் திருமேனி முழுவதும் தரிசித்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மன் ஆவாங்க. இதற்கிடையில் இந்த திருத்தலத்தில்
தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாவித நோய்களையும் தீவினைகளையும் அணுக விடாமல் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் சகல சௌபாகியங்களையும் கிடைக்க செய்வாங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு மரபாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் வருஷந்தோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருப்பது இந்த கோவிலில் தனிச்சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இந்த 28 நாட்களில் திருக்கோவிலில் அம்மனுக்கு தளிகை நெய்வேத்தியம் கிடையாதுங்க. துள்ளுமாவு, நீர்மோர், கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நெய்வேத்தியமாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு செய்யப்படுவது வழக்கமாகுங்க. அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி பூச்சொரிதல் விழாவானது இந்த ஆலயத்தில் வருஷம் நடப்பது வழக்கமாகுங்க. மேலுமே இந்த தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கிய கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவபெருமான் அழித்து விட்டாராமாங்க. இதனால் உலகத்தில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூலோகத்தில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்திருக்கிறாரு. அதர்மம் அழிந்து தர்மம் தலை தூக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளின்படி மாயாசூரனையும் அவரது சகோதரனையும் வத செய்திருக்கிறாங்க. அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருக்கோவிலாகவும் இந்த ஆலயம் இருக்குதுங்க. இன்றுமே கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுங்க. மேலுமே இந்த கோவிலில் தீராத நோய்களும் தீர்ந்து விடக்கூடிய சிறப்பான பரிகார தலமாகவும் விளங்குது தனி சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுதுங்க. அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்றபடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீண்ட பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுதுங்க. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோவிலின் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேரோடு வீதியில் வடக்க பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பெரிய விநாயகர் கோவிலானது அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பு அம்சத்திற்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த திருக்கோவிலில் 2ஆம் நிலை சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதியும் நவராத்திரி மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அபிஷேக அம்மன் சன்னதியும் யாகசாலை தங்கரத மண்டபம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. 2ஆம் திருச்சுற்று முடிந்த பிறகு உள்ளே போனோம்னா கொடிமரம் பலிபீடம் போன்றவை அமைஞ்சிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நம்மளால் தரிசனம் செய்ய முடியுங்க. கருவறைக்கு செல்லக்கூடிய வழியில் 2 புறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க. வலதுபுறம் அருள்மிகு கருப்பணசாமியின் சன்னதியானது இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குது. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபமானது அமைஞ்சிருக்குதுங்க. கருவறையை சுற்றி பிரகாரமானது அமைஞ்சிருக்குது. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீரானது நிரப்பப்பட்டிருக்குங்க. அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரகத்தை தணிப்பதற்காகவும் இந்த முறையானது கையாளப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனுடைய சன்னதியானது அமைஞ்சிருக்குது. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பான அபிஷேகங்களானது செய்யப்பட்டு வருதுங்க. சமயபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கு உரிய திருமேனி இங்கு நாள்தோறும் அபிஷேகமானது செய்யப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. காலை 7:30 மணிக்கு முதல் மாலை 5:30 மணி வரையிலான நேரத்தில் செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் பார்த்திங்கன்னா வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் அம்மை நோய் போட்டவங்க மற்றும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நோய் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றதாகுங்க.
பெருவாளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரிதல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா போன்றவை முக்கியமான திருவிழாவாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.